நாட்டுடைமை ஆக்கப்பட்ட எழுத்தாளர்களின் நூலான அப்துல் ரஹ்மான் உள்ளிட்டோரின் 5 பேரின் குடும்பத்தினருக்கு பரிசு தொகை தலா 10 லட்சம் வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாத சூழல். வணிகர் சங்க பேரமைப்பின் சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கோடை மழை. அக்னி நட்சத்திரத்தின் முதல் நாளில் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு தராவிட்டால் மத்திய படை பாதுகாப்புக்கு உத்தரவிட வேண்டும். சகாயம் ஆஜராகாத நிலையில் காவல்துறைக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் 32 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரங்கள் மற்றும் நகை கொள்ளை. தூத்துக்குடிக்கு தப்பிச் சென்ற 4 பேரை கைது செய்து விசாரணை. விபத்துக்கு மதுரை ஆதீனத்தின் காரே காரணம் என காவல்துறை CCTV வெளியிட்ட விவகாரம். காவல்துறை அறிக்கை உண்மைக்கு புறம்பாக உள்ளதாக விளக்கம். காஷ்மீர் பகல்காம் தாக்குதலை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பாஜக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். ராணுவம் மீது ஆதாரமற்ற வதந்திகளை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். அமெரிக்காவிற்கு வெளியே தயாரிக்கப்படும் அனைத்து படங்களுக்கும் 100% வரி. அதிபர் டிரம்ப் அதிரடி உத்தரவு. பகல்காம் தாக்குதலுக்கு மக்கள் விரும்பும் பதிலடி நிச்சயம் கொடுக்கப்படும். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது தாக்குதல் தீவிரப்படுத்தப்படும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அறிவிப்பு. டெல் அவீவ் நகரில் விமான நிலையத்தின் மீது ஹவுதி அமைப்பினர் ஏவுகணை தாக்குதல் நடத்திய நிலையில் தீவிரமடையும் போர். பாகிஸ்தானுக்கு செல்லும் நீர் நிறுத்தப்பட்டதால் வறண்ட செனாம் ஆறு. தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து மத்திய அரசின் நடவடிக்கையால் பாகிஸ்தான் பாதிப்பு. IPL புள்ளிப்பட்டியலில் டாப் 4க்குள் மீண்டும் நுழையுமா டெல்லி கேபிட்டல்ஸ்? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துடன் இன்று பல பரீட்சை. IPL-இல் 54வது லீக் போட்டிகள் முடிந்தும் ஒரு அணி கூட இதுவரை பிளே ஆஃப்க்கு தகுதி பெறவில்லை. 2 அணிகள் மட்டும் வெளியேறி உள்ளதாக விறுவிறுப்பாகும் போட்டிகள்.